ஊத்து. ஊத்துற. டேய் ஊத்துறா. போயா. டேய் ஊத்துறா. ஏயா எள்ளிக்காரர என்ன பைக்காரர? ஏயா எள்ளி வெட்டினா அவன் எள்ளிக்காரனா? என்ன விஷயம்? மைசூர் மாணிக்க வீடு. என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற. சமையல்கார மாணிக்க வீடு தானே? இப்படி போ. கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும், நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எங்க வசதி இருக்கட்டுங்க, உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு, தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸா கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்குனியா? ஆமாப்பா, காலையில வாங்கினேன். வாங்கி உன் புள்ள வேனு கிட்ட கொடுத்துட்டேன். வேணு இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டியா? எதுக்கு? வேணு, பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. கரண்டி எல்லாம் கட்டாக்குது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமான்ட்டே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணு, சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்ய கூடாது. அப்பா அம்மா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்ப கொட்டு. ஏனா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா 1, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது பொது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு உப்ப போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத. தின்றா ராஜா, உனக்கு இல்லாத. உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன். குடுறா குடுறா. நீமே கொடுக்க மாட்டாங்க. மைசூர் பாக்கு பொறு, ஒரு ஐடியா பண்றேன். இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. வேணே, பாயா
பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா பாயாசத்துக்கு அண்டா வச்சாச்சு இப்ப என்ன பண்ணோம்? கொதிக்க கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து. நில்ல நில்ல. பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதிக்க கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு, இல்லைன்னா ஆவி போடும். என்ன அது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வாள் கூட இல்ல, உனக்கு தலையா? இது பூனை தலையா? என்ன பூரா தலையா? எங்கயா அந்த சமயக்காரன்? எழுந்திருக்கியா? ஏயா முத பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன போட போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான். லாரி பாடுங்களா போங்கடா. எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்களே, என்னடா பண்றது? பாத்திரத்து கேட்டா என்ன பாத்திரம் சொல்றேன்? பாலா போனவங்க பத்தி போட்டு ஐயோ. கூட்டினவுக்குள்ள எப்படியா போனீங்க? அண்ணா எங்க ஓடுறீங்க? அண்ணா என்ன ஆறுதல் கேட்டுங்கண்ணா.
அமைதி அமைதி, நான் சொல்வதை கேளுங்கள். அடித்துக் கொள்ளாதீர்கள். அடிப்பது மிகவும் தவறு. வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். சமாதானமாக போங்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. அடித்துக் கொள்ளாதீர்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. ஐயோ, முருகா, இப்படியும் ஒரு திரு விளையாடலா? எங்கம்மா குழந்தைக்கு டிக்கெட்டு? நான் குழந்தைய மடியிலேயே உட்கார வச்சுக்கிறேன்ப்பா. அந்த கதையே இங்க வானா. முதல்ல போய் டிக்கெட் எடுத்துன்னு வா, இல்ல குழந்தைங்க விட்டுட்டு நீ மட்டும் படத்தை பார்த்துட்டு போ. ஏப்பா, நான் பக்கத்து ஊரு, குழந்தைய விட்டு போட்டு நான் மட்டும் எப்படி போய் படம் பாக்குறது? அப்போ ஒண்ணு பண்ணு, பையன் படம் பார்க்கட்டும், நீ வெளியே நில்லு. என்ன பாவம் அந்த அம்மா அவளை கெஞ்சுறாங்க, குழந்தைய மடியில உட்கார வச்சுவாங்க, நீ அனுப்பு. நீனா இந்த வட்டாரத்துக்கு பிஸ்தாவா? அப்ப பிஸ்தான்னா டிக்கெட் இல்லாம உள்ள அனுப்பிச்சுவியா? எந்த கழுதையா இருந்தாலும் எனக்கு டிக்கெட் தான் வேணும். எங்க இன்னொரு ரோட் சொல்லு. எந்த கழுதையா இருந்தாலும் டிக்கெட் இருந்தா தான் உள்ள அனுப்புவேன். யோ, என்னயா இது? நீ தானே கேட்ட எந்த கழுதை வந்தாலும் டிக்கெட் வேணும்னு. கழுதை வந்திருக்கு, நெத்தியில டிக்கெட் இருக்கு, உள்ள அனுப்பு. அனுப்பியா உள்ள போ. ஹை, கல்யாணி உள்ள போமா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே? இந்த ஆள் என்ன வார்த்தை கேட்டேன் தெரியுங்களா? ஏதோ தப்பு பண்ணிட்டான், மன்னிப்பு கேட்க சொல்லணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் முதல் ரீல்ல இருந்து படம் பார்க்கல, அதை போட சொல்லுங்க. டேய் போடா. வர வேண்டியவங்கள வந்தாச்சா? பிடிக்க ஆரம்பிக்கலாமா? நீ பிடிப்பேன்னு நாங்க எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? அவன் வந்தாச்சா இவன் வந்தாச்சான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே. வந்தவங்க வரைக்கும் போவேன், சீக்கிரம் பிடிமா. இரியா, நத்தக்கண்ணு வரட்டும். அவருக்கும் சேர்த்து என்ன பிடிக்க சொல்லியிருக்காரு. புடியுமா சீக்கிரம், என் பொண்டாட்டி வந்தா வம்பா போயிரும். அவனுக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பிடிக்கணும்னு வந்தாச்சு இல்ல, அப்புறம் என்ன பயம்? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பி ஆரம்பி. 500 ரூபாய் சீட்டு, கேக்குறவங்க கேட்கலாம். 50 ரூபாய், 50 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபா, 60, 60, 60 ரூபாய், 60 ரூபாய், 100, 100 ரூபாய், 100 ரூபாய், 150, 150, 200, 200 ரூபாய், 250, 250 ரூபாய், 300, 400, 400, 500, 500, 500 ரூபாய், 510. ச்சே! யோ, சீட்டா 500 ரூபாயா? நீங்களே நிதானத்துல இல்ல, போயிட்டு அப்புறமா வாங்க. வாங்க. வாங்கய்யா. யோ, சீட்டை பிடிக்க வாங்கய்யா. எங்க நாயனா உங்ககிட்ட சீட்டு பண்ற கொடுத்துட்டு வர சொன்னாரு. என்னைக்கு வீட்டுக்கு வாயேன், கணக்கு பார்த்து வாங்கிக்கிறேன். உன் கணக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் நானே கணக்கு பார்த்து கொண்டு வந்துட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தா எங்க அப்பா அனுப்புறேன், அவர்கிட்ட கணக்கு பண்ணிக்க. நீ எல்லாம் ஒரு புள்ள. நான் தான் புள்ள.